guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு vlog தாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, ஹோம் டூர். ஏகப்பட்ட பேர் வந்து ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் என்னால் ஹோம் டூர் ப்ராப்பராக கொடுக்க முடியாது. பட் ஜஸ்ட் நான் ஹால் மட்டும் இப்போ கொடுக்குறேன், சரிங்களா? கொடுக்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அது கொடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா கிச்சன் எடுக்கணும், அது எடுக்கணும், எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ ஒன்றுனா எடுக்கிறதுக்கு. ஏன்னா 5 மினிட்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியும். அதுக்காக மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? என்னதுன்னா, ஐயோ ஒருத்தன் டார்ச்சர் பண்றாங்க. இது என்னன்னு பாக்குறீங்களா? இது ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து ஜிம்முக்கு போறாரு. ஸோ அதனால வந்து என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஐட்டம் இது ஆக்சுவலி. இது என்னன்னா வந்து பாப்பாவுக்கும் இதுதான் சாப்பிடணும் அப்படின்றதுனால அவங்க வந்து எழுதி ஒட்டி விட்டுருக்காங்க, டைம் டேபிள் மாதிரி. ஸோ இது வந்து யாரோட அறிவு பாத்தீங்கன்னா, பாப்பாவோட அறிவு. இவர் பண்ற அலப்பறை இருக்கு பாருங்க, இங்க பாருங்களேன். ஐயோ முடியல என்னால. காலையில இருந்துங்க, எந்திரிச்சதுல இருந்து ஃபுட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஃபோட்டோ எடுத்து மாஸ்டருக்கு அனுப்பணும். ஆக்சுவலி வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஜிம்மு நிறைய பேருக்கு ஜிம் கோச்சராக இருந்து நிறைய பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போது ஜிம்முக்கு போகிறதே கிடையாது. பிகாஸ் ரீசன் என்னென்னா என்னால் தான். பிகாஸ் என்னோடய பிஸ்னஸ் அந்தளவுக்கு ரொம்ப டைட் ஷெட்யூல் போகிறதுனால அவர் ஜிம்முக்கு அப்படின்றது போக முடியலை. அதனால் எனக்கு டைம் கொடுக்க முடியல. அவருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா என்னோடய ஒர்க்லேயே ஃபுல்லாக இது பண்ணுறதுனால நிறைய பேர் சொல்லிருக்கீங்க, அண்ணா என்ன ஜிம் பாடியாக இருக்கார், ஜிம் கோச்சராக, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் இருந்த ஆள் தான். பட் என்னால் வந்து நிறைய இடத்துக்கு நான் தனியாக வந்து இந்த பிஸ்னஸ் பார்க்க முடியலன்றதுனால அவர் முக்கால்வாசி இது பண்ணிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்க, நீங்கள் பாருங்களேன், என்னப்பா சாப்பிட்றேன், சப்பாத்தி ரைத்தா அம்ஸ்டிங்களா உங்கள் மாஸ்டருக்கு? காலையிலேருந்து இது தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மாஸ்டருக்கு அனுப்பணும், எல்லாமே அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வீட்டை ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். இதுதான் நம்மளுடைய வீடு, ஓகேவா? இது நம்மளுடைய வீடு, இது ஹால் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து பாப்பாவோட ஷூட்டிங் பேக்லாம் இருக்கும், இங்கே தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு பக்கத்தில் வந்து ஏர் கூலர் இருந்தது, பட் ஏர் கூலர் உள்ளே வச்சுட்டோம். நம்மளோட டிவி, இது ஃபுல்லாக ஃபோட்டோஸ், மெடல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. சாமி இது வந்து இன்றைக்கி பஞ்சமி இல்லையா? ஸோ விளக்கெல்லாம் இப்போ தான் கழுவி வச்சாச்சு. இதுமாதிரி தான் குங்குமஞ்சாலாம் வைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம சாமி. ஏன் அக்கா சாமி கீழே வச்சுருக்கீங்க, மேலே தான் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நான் ஏன் கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த சாமி ஃபோட்டோ பாருங்கள், ரொம்ப பெரிய சாமி ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கிறது, ஓகேங்களா? இந்த ரேக்கே அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சா பத்தாது, ஏன்னா இந்த ரேக் ரொம்ப குட்டி ரேக்கு, அதனால் பத்தாது. ஸோ இந்த அவார்டே பாருங்கள், நான் சாட்சி தான் வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி சாட்சி வச்சுருக்கேன். பிகாஸ் நேரில் இருந்தால் வைக்க முடியாது. இதுவும் இங்கே தான் சாமி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு, தெரியுதுங்களா? சாமி இங்கே தான் வச்சுருந்தோம். பட் ஆனால் அது வைக்க முடியலை, ரொம்ப சாமி பெருசாக இருக்கிறதுனால. நான் இங்கே ஃபுல்லாக அவார்டுங்க. இது ஃபுல்லாக பாப்பாவுடைய அவார்டு நிறைய இருக்குங்க. சுந்தரி சீரியல் வாங்கினது, யாரடி மோகினி வாங்கினது, ஸ்கூலில் வாங்கினது, ஏகப்பட்ட இது. ஸோ இது டானிக்கு, பாப்பாவுடைய இது டானிக் இது ஆக்சுவலி. ஸோ இப்படி தான். இது வந்து எதுக்குன்னா, நம்ம சாமி கும்பிடும்போது கண்ணாடி வச்சு கும்பிடுவோம்னு சொல்லுவாங்களா, அதுக்காக இதை வாங்கி வச்சது அப்படியே இருக்குது. இந்த சாமி வெளியே இருந்த சாமி, அதை கழட்டிட்டு நாங்கள் வேறு சாமி மாட்டினோமா, இதை எடுத்து அப்படியே இங்கே வச்சுட்டோங்க. இது வந்து எங்கள் நாத்தனார் பையன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு என் பர்த்டேக்கு, அதனால் இதை இங்கே வச்சு விட்டுட்டேன். இது வந்து இன்னொரு நாத்தனார் பையன் கொடுத்த கிஃப்ட்டு என் பர்த்டேக்கு. ஸோ இது எல்லாமே அவார்ட்ஸ் தான், பாப்பாவுடைய அவார்ட்ஸ் தான். இங்கே இடம் பத்தலை ஆக்சுவலி, அதனால் இங்கே அங்கேன்னு மாற்றி மாற்றி வச்சுருக்குறோம். காலேஜில் வாங்கினது, அதே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அவார்ட்ஸ் தாங்க. இது வந்து நமக்கு பிளாக் ஷீப்பில் கொடுத்த அவார்ட்ஸு. ஸோ நமக்கு வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், அவார்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாக பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜில் போட்ட மாலை, அதுள்ள ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்குறோம். ஸோ மெடலு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், மெடல் வைக்க இடம் இல்லை, அதனால் இங்கே வேறு பார்த்தீங்களா, தெரியுதா? இங்கே ஒரு 4 மெடல் தொங்குது, ஏன்னா ஆணி அடிக்க முடியலன்றதுனால. இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் நாங்கள் எடுக்கிற பிளான் கிடையாது. பட் இருந்தாலும் இது எடுக்கலாம் அப்படின்னாலே எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டு இல்லையா, இந்த கிஃப்ட் தான் அவர் கொடுத்தாரு. இது வந்து பாப்பா எனக்கு கொடுத்தது, இதுவும் வந்து பாப்பா எனக்கு கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா பாப்பா எனக்கு கொடுத்தது. இது வந்து தூக்கி வச்சிருக்க குழந்தையாக இருக்கிறது நான், பெருசாக இருக்கிறது பாப்பா. ஸோ இது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணாங்க மேடம், எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிஃப்ட்டு. இது நம்ம டிவிங்க. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸு. ஸோ ஃப்ளாரில் இருக்கும், இங்கே ஹேண்ட்பேக் எல்லாம் மாட்டி வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா என்னங்க வேணும்? தண்ணி அங்கே தரேங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம வீட்டில் குட்டி குட்டி ஐட்டம்ஸு, ஒரு மெமரபிளான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜு தாங்க ஃபர்ஸ்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ரொம்ப பயந்துட்டே இன்வெஸ்ட் பண்ணேன். இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணுமான்னு சொல்லிட்டு சொந்த காசில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினதுங்க. எல்லா வீட்லையும் அப்படி தான் வாங்குவீங்க. பட் இருந்தாலும் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு இது. என்னப்பா சாப்பிட்றீங்களா? சாப்பிட முடியல ஐயானால, இறங்குற வேறு வழி கிடையாது. அதான் சாப்பிட்ணும். கோச்சர் கோச்சர் தானே சொல்லுவாங்க, ஜிம் கோச்சர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மாஸ்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்த டைமில் ஃபர்ஸ்ட்டு கொடுத்ததுங்க. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா அது கொடுத்து ஒரு 7-8 இயர்ஸ் ஆயிருக்குமா? 10 வருஷம் ஆயிடுச்சுல. ஒரு 10 இயர்ஸ் முன்னால் என்னோடய பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுனே தெரியல. சரி ஓகே இது மாதிரி ட்ரா பண்ணி கொடுக்கலாம் அப்படிலாம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அப்போ இது எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணது. அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கொடுத்தது. இது எங்கள் அப்பாவுடைய அப்பா, எங்கள் தாத்தா, என்னோடய ஃபேவரட் தங்கம், எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டியும். ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாப்பா எனக்காக பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டுங்க. அவ்வளோதான். ஹாலில் இது தான் இருக்குது. ஹாலில் அண்ணாவோட ஃபோட்டோ இல்லையாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் அண்ணா நானும் எடுத்த ஃபோட்டோ இருக்குது. ஆனால் உங்கள் அண்ணா வந்து அதை வந்து உள்ள எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே மாட்டி வச்சுட்டாரு. இங்கே ஏன் அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ அது வந்து உள்ளே இருக்கட்டும். இங்கே வந்து அழகாக உள்ள என்ட்ரன்ஸில் இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. பாப்பாவோட ஃபோட்டோ எதுவும் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்படியே வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வெளியே இருந்து காட்டுறேன். ஏன்னா வெளியே நமக்கு பால்கனி, ஆக்சுவலி பால்கனி வெளியே போகிறது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், தெரியுதா? இது கிச்சன். இப்படி நேராக போனீங்கன்னா ஹாலு. இது ஜிம் பேக்குங்க, ஜிம் பேக்கு. சாருக்கு ஜிம் பேக் கொடுத்துருந்தாங்க, வச்சுருக்காரு. அவ்வளோதாங்க. இதுதான். இது வந்து என்னோடய மிஷினுங்க. முதல்ல வந்து கஷ்டப்பட்டு பாப்பா வந்து பிறந்த புதுசில் என்னோடய கம்மலை அடகு வச்சு வாங்கின முதல் மிஷினுங்க. அதனால் அந்த மிஷின் எவ்வளோ பழசானாலும் எனக்கு மனசே வர வச்சிருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு ஹோம் டூர். பாருங்க, இது வந்து நம்ம பாப்பாவுடைய இதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எடுத்துறவா ஒரே நிமிஷங்க. அவர் வேற ரைட்டா கேட்குறாரு. எங்க இருக்கு? பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சொல்லுங்க, ஓகேவா? நிறைய பேர் ஹோம் டூர் கேட்குறேன். போட டைம் இல்லை, பட் சடனாக பிளான் வந்தது. இது நம்ம பாப்பாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் 600 ரூபா கொடுத்து வாங்கின ட்ரெஸ்ஸுங்க. ரொம்ப கிராண்ட் ட்ரெஸ்ஸு. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா பிறந்த புதுசுல வாங்கினது. 6 மாசம் கழிச்சு வாங்கின ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸு. அடுத்தது இது பாப்பா வந்து என் வயிற்றுல இருக்கும்போது எடுத்த ஸ்கேனுங்க. இதுதான் பாப்பா 5 மாசம் நான் கன்சீவா இருக்கும்போது எடுத்த ஸ்கேனு. இது நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கான இது. இது பாப்பா போட்ட பாசி. இது பாப்பா போட்ட வளையலுங்க. எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது பாப்பா போட்ட காப்பு. இவ்வளவு கருப்பாயிடுச்சு பாருங்க இந்த இடத்துல எல்லாம். இது பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு கையில போட்ட பால் பாசி. இது பாப்பாவுக்கு ஊட்டி விட்ட ஸ்பூனு. ஆக்சுவலா ஸ்பூன் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அது அப்படியே கொடுக்குறோம், அவ சாப்பிடல அப்படின்னால அப்படியே கையில் எடுத்து விட்டா நான். ஸோ இது ட்ரெஸ்ஸு பாப்பா குட்டி குழந்தையில இப்படிதான் இருந்தாங்க. நல்லா இருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கிஃப்ட் ரொம்ப 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 என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்த புதுசில் எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலில் தான் பாப்பா பிறந்தாங்க. 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2010 கார்த்திகை 18 அன்றைக்கி தான் பாப்பா பிறந்தது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த டேட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். இதுதான் பாப்பா பிறந்தது. 1:45க்கு பிறந்தாங்க. பாப்பாவுக்கு எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் வாசலில் வாங்கின ட்ரெஸ்ஸு 15 ரூபா இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ வாசலில் பாப்பா பிறந்துட்டாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தது. இது பாப்பாவுக்கு வாங்கின கிண்ணமும் பாலாடையும். ஆனால் பாப்பா யூஸ் பண்ணலைங்க, பாலாடையும் கிண்ணமும் யூஸ் பண்ணலை. அது வாங்கினோம், ஆனால் அப்படியே யூஸ் பண்ணலை. ஆனால் பாப்பாக்காக வாங்கினதுங்கிறதுனால அது ஒரு மெமரிங்க. நல்லா இருக்கா இந்த 2 ஃப்ரேமும்? ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ஃப்ரேமு. இது எத்தனை பேர் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வந்து பாப்பா பிறக்கும்போது இந்த மாதிரி மெமரபுளாக எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? இதுதான் பாப்பா வாங்கின அவார்ட்ஸ் அண்ட் பாப்பாவோட ஐட்டம்ஸ். பார்த்துக்கோங்க, இது எல்லாமே இதுவும் பாப்பாவோடைய அப்பா. பார்த்துக்கோங்க, எல்லோரும் கவர் ஆகிட்டாங்க.
ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கிச்சன் vlog அண்ட் பெட்ரூம் vlog போடுறேன். அதில் என்னென்னலாம் திங்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு போட்டலாமாம்மா? பாய் சொல்கிறா, பாய் சொல்லு. சாப்பிட முடியாமல் சாப்பிட்றானே ஒருத்தன். சாப்பிட்டியதா? ஆல்ரெடி நீ ஜிம் கோச்சர்ப்பா, உனக்கு என்னப்பா? ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு இதெல்லாம் இருந்திருக்காரு, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நம்ம வீட்டில் இருக்கு பாருங்க ஜிம் ஐட்டம்ஸு. ஜிம் ஐட்டம் இருக்குடா, அது அது இருடா. ஜிம் கோச்செல்லாம் இல்லை, பசங்களாம் சேர்ந்து ஒரு 5 வருஷம் போவோம்ல. அதுதானங்க சொன்னேன், அதுதாங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண பர்சனுங்க. நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்காரு அந்த டைமில். ஏன்னா அப்போ வந்து எக்யூப்மெண்ட்ஸா அது வேற இல்லையா, இப்போ வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வேற. இப்போ வந்து மெட்டீரியல் வேற, துணி விற்கிறது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து ரெகுலர் பேசிஸ்லாம் பண்ணுறது இருக்கும். இன்னொன்று காணும், அது இங்கே ஒன்று போயிடுச்சிங்க. இது வந்து வீட்டில் இருந்து சும்மா இதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா கீழே வந்து இது வந்து என்னென்னா என்ன சொல்லுவாங்க, அது பேர் வெத்தலை செடி ஆக்சுவலி. ஓகேவா, இந்த வெத்தலை கொடி வந்து இப்படி வந்திருக்கு. இந்த வெத்தலை கொடி இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லுங்கள், வீட்டுக்கு முன்னால் வைக்கலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. பட் நான் வச்சுருக்கேன். அடுத்திங்கன்னா மணி பிளான் செடி. மணி பிளான் வந்து ஆக்சுவலி இங்கே தான் இருந்தது, பட் அதை தூக்கி நாங்கள் மாற்றி வச்சுட்டேன். ஸோ இது இந்த இடத்துல கொடி மாதிரி போட்டிருக்கேன். இது இந்த ஓரத்தில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, அம்மா தான் சொன்னாங்க இது வேணாம், வீட்டுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தவங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இது மாதிரி மணி பிளான் வந்து வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொன்னதுக்காக டக்குன்னு அவர்கிட்ட சொன்னேன், கமெண்ட்டை காமிச்சேன். உடனே அவர் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இதை நாங்கள் மாற்றி வச்சிட்டோம். இப்படி வைக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் வீட்டுக்கு முன்னால் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாரீங்க, ஆஃபர் சாரீ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா அந்த சைடு தூங்க வேண்டியது இங்கே கழுத்தி வச்சுருக்கோம். அது திருப்பி எடுத்து மாட்டணும். இங்கே மாட்டலாம், பட் இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக மாட்டலைங்க. ஸோ இதுதான், இது வைக்கலாமா அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா வேப்பலை பார்த்திங்களா, செம்மையாக இருக்குங்க. வேப்பமரம் சூப்பராக இருக்கும். ரீல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பக்காவான இடம் இங்கே. பட் நமக்கு டைம் கிடையாது, என்ன பண்ணுறது. ஓகே, இந்த விலாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாக் நம்ம கண்டிப்பாக வந்து பெட்ரூம் அண்ட் இதெல்லாம் விலாகாக போடலாம். அப்புறம் கொஷின் ஆன்சர் இருக்குது, அதையும் போட்டுடலாம். ஓகேவா? பாய் சொல்லுமா.